பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. உலகம் முழுக்க ஈழத்திலே கொத்து கொத்தாய் செத்து மடிந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்திலும் ஆயுத போராட்டத்திலும் நாம் உரிமைகளை இழந்த பொழுதும் உலகத்தினுடைய தமிழின தேசியத்தினுடைய தலைவர் ஆருயிர் அண்ணன் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களினுடைய கடுமையான தியாகத்திற்கு மத்தியில் முள்ளி வாய்க்காலிலே கொத்து கொத்தாய் நாம் இனமே அழிந்த பொழுதும் கூட உலக நாடுகளே கொத்து குண்டுகளை போட்டு இறக்கமில்லாமல் நம்மளை கொன்று குவித்த பொழுது அந்த சாம்பலில் இருந்து, ரத்தத்தில் இருந்து, அந்த இடுகாட்டில் இருந்து எழுந்தான் செந்தமிழன் சீமான். ஆயுதத்திலே மதிக்க செய்த உலக பாசிசவாதிகள் ஜனநாயகத்திற்கும் தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் இருக்கிறோம் களத்தில் என்று மக்களை அமைப்பாக திரட்டி அணி அணியாய் அறவழியிலே போராடி வாக்கு அரசியலிலே நின்று வரலாற்றிலேயே தமிழ் இனத்தை சொல்லி மொழியை சொல்லி 40 லட்சம் வாக்குகளை ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் நாம் தமிழர் கட்சி பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க செய்த ஒரு வெப்ப கருத்தியல் போராளி செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சதுல எங்க ஆருயிர் ஐயா புதிய தமிழகம் கட்சி, புதிய தமிழகம் அவர் எப்ப பேர் வச்சாரோ தெரியல, எந்த காரணத்திற்காக புதிய தமிழகம் என்று ஒரு பெயரை நிறுவினாரோ அந்த புதிய தமிழகத்தை உருவாக்கியதிலே மிகச்சிறந்த மருத்துவர் எங்கள் ஆருயிர் ஐயா. இந்த இயக்கத்தை இந்த விவசாய சங்கங்கள் இணைந்து நடத்துகிற கூட்டமைப்பாக நடத்துகிற காவேரி ஆற்று நீர் உரிமையை மீட்டிட மேகதாது அணையை கர்நாடக அரசே அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற பெரும் முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அனைவராலும் திரும்பி பார்க்கின்ற ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றிருக்கிற என் ஆர்வம் தாய் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சி அல்லது நடிகர் என்றால் ஒரு அங்கீகாரம் இருக்கும். தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, மண் வாழ்கன்னா ஒரு வலிமையான ஆதரவை நாம் தொடர்ந்து பெற முடியவில்லை என்கின்ற ஆதங்கத்தை தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து பட்டியலிட்டார். அப்படி பட்டியலிட்ட தலைவர்கள் நம்முடைய சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய ஆருயிர் அண்ணன் அம்பேத்கர் தாசன் அவர்களே, தமிழ் சமூகத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்கள் ஆருயிர் அண்ணன் வேலாயுதம் அவர்களே, மீனவர்களுடைய போராளிகள் ஆருயிர் போராளி மகேஷ் அவர்களே, ஆருயிர் அண்ணன் மணி அவர்களே, பாஜகவினுடைய கொள்கை விளக்க அணியினுடைய செயலாளர் ஆருயிர் சகோதரர் இப்ராஹிம் அவர்களே, தடா பொடா என்று நாம் ஒரு காலத்திலே அடக்குமுறைக்கு இரையான பொழுது கூட அந்த பெயரையே தன் பட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆருயிர் அண்ணன் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல மனித உரிமைகளை பாதுகாப்பதிலே முனைந்து களமாடி வருகிற தடா ரஹீமன் அவர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆருயிர் சகோதரர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் அவர்களே, தொடர்ந்து கிறிஸ்துவ இயக்கத்தினுடைய நலன்களுக்காகவும் தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காகவும் எல்லா கூட்டங்களிலும் தன் உரத்த குரலை பதிவு செய்கிற என் ஆருயிர் அண்ணன் இயேசுதாஸ் அவர்களே, ஐஜேகே தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் ஐயா பாரிவேந்தர் ஐயாவுடைய அன்பு தளபதி என் ஆருயிர் தம்பி சண்முகம் அவர்களே, பாமகவினுடைய மூத்த தலைவர் வருங்கால சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிகிற அளவுக்கு தகுதியான தலைமை நம்பிக்கை பெற்றிருக்கிற ஆருயிர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே, இப்ப நிறைய தமிழர்கள் குறித்து மிக கடுமையாக வெந்து சினந்து கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பறையர் பேரவை நிறுவன தலைவர், புரட்சி தமிழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் சகோதரர், அந்த சமூகத்திலேயே சிறப்பாக இருக்கிற அறிவும் இன உணர்வும் உள்ள மூத்த முக்கிய தலைவர்களில் முதன்மையான தலைவராக இருக்கிற இந்த ஆருயிர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய ஆருயிர் மூத்த தலைவர் என்ன தனபாலன் அவர்களே,
நம்முடைய தமிழ்நாடு தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பல கருப்பையா அவர்களை, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நாங்கள் தொடர்ந்து இதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு முன்னெடுக்கிற பொழுது உடனடியாக ஒப்புதல் தந்து இந்த வேலைக்கு வலுவை சேர்த்திருக்கிற என் ஆர்வீ சகோதரன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்களை, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய ராம்தாஸ் அத்லே பிரிவுடைய அணித்தலைவர் தம்பி ஜெகதீஷ் அவர்களே, அற்புதம் அம்மா அவர்களே, டாக்டர் புதிய தமிழகம் கட்சியினுடைய இளம் தலைவர், இளம் மருத்துவர், இளைஞர்களுடைய தலைவர் என் ஆர்வீ தம்பி ஷியாம் அவர்களே, தெரியணும்ல நம்ம யாருன்னு. இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எந்த இயக்கம் எந்த தலைவர்னு தெரியாம மக்களுக்கு தெரியணும், நாட்டுக்கு உலகத்துக்கு தெரியணும். டாக்டர் பார்த்து இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி அலையலையா சிறந்து சிறந்து நினைவு இருந்து முந்திரிக்காட்டில் இருந்து கடுமையான அடக்குமுறை சட்டங்களுக்கு இரையாகியும் கூட தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, புலிகள் வாழ்க, ஈழம் என் ஆர்வம் சகோதரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேலுண்டு விலையில்லை என்பார்கள். தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு வேல் இருக்கிறது, அந்த வேல் முருகன் யாவருக்கு பயமே என்று அழகாய்